வணக்கம், நான் உங்கள் காட்டுப்பறவை. டே 3 விளாக் பார்த்துருவோமா? நம்ம விதைச்சி இதோட 21 நாள் கம்ப்ளீட் ஆகுது. இதில் 21 நாளில் வந்து நம்ம மருந்து கொடுக்கணும். ஒன்று களைக்கொல்லி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டானிக். இது மருந்தோட ரேட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா கரெக்டாக வருது. இதை அடிக்கிறதுக்கு உண்டான கூலி கேனுக்கு 40 வச்சு 6 கேன் 240 ரூபா செலவாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது என்னது? இது வந்து சூந்து. சரி, மற்ற ஊர்ல என்ன சொல்லவன்னு தெரியல. இது வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து பாரம்பரியமா திருக்கார்த்திகை அப்படின்னு ஒரு விழா ஒன்று கொண்டாடுவாங்க. அப்போ வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு ஆம்பளை பையன் இருக்கான் அப்படின்னா அந்த சூந்தை எல்லா வீட்லையுமே கண்டிப்பாக கொளுத்துவாங்க. பழைய காலத்தில் இப்படி கொளுத்துவாங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரேர். இதெல்லாம் என்னென்ன யாருக்குமே தெரியுதானே தெரில. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பவுமே பழசை விட்டு கொடுத்துட இல்ல, அதனால இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஊர்ல தான் எல்லாமே மலை சைட்ல தான் கிடைக்கும். இது நம்ம வந்துட்டு நம்ம ஊர்லயே பறிச்சு நம்ம களக்காட்டுல கொண்டு சேல்ஸ் பண்ணி பார்க்கணும். ரேட் வந்துட்டு 40 ரூபா, 3 எடுத்தோம்னா 100 ரூபா. தள்ளுபடி. சரி, ரைட், ஓகே. விஷயத்துக்கு வருவோம். களைக்கொல்லி வந்து அடித்தா வந்து களை வந்து பட்டு போயிடுது. ஆனால் அதே பச்சையாக இருக்கக்கூடிய நஞ்சைக்கு வந்து ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. இது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.